மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் எபிசோட் நம்பர் 33ல இந்த வாரம் ஒரு 5 டாஸ்க் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 5 டாஸ்கோட முடிவில் பாண்ட் கிரெடிட்ஸ் அலாட் பண்ணுவோம் அப்படின்றத பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் சடனாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டாஸ்க்கை கேன்சல் பண்ணி 4 டாஸ்க்லேயும் நாங்கள் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு இன்னைக்கு பாண்ட் கிரெடிட்ஸை வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே டாஸ்கில் டப்புன்னு 2 பேர் பின்னாடி போய் ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கிறாங்க. அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று ஒரு 5 பேர் வந்து இந்த பேரண்டிங், குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் மாட்டுறது, அதுக்கப்புறம் இந்த பொம்மையை ரெடி பண்ணி அங்கே தாலாட்டை வைக்கிறது அப்படின்ற ஒரு டாஸ்க்கை 5 பேர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு பிரியங்கா, வசந்தி, நீத்து அண்ட் சோனியா இவங்க 4 பேர். ஓகே, இதில் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுல். வசந்தி வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கொஞ்சம் அந்த குழந்தைய வந்து பத்திரமா பாதுகாக்காம அப்படியே வந்து ஃபாஸ்ட்டாக டாஸ்க்கை பண்ணணும். அவங்க ஃபோக்கஸ் வந்து டாஸ்காக இருந்ததே தவிர்த்து குழந்தையா இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஃபவுலுக்கு பெனால்ட்டி கொடுத்தாச்சு. அண்ட் தென் பிரியங்கா அண்ட் ஷிவ் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ அந்த குழந்தைய வச்சுக்கிட்டே மேலே பஞ்சு தொங்கிட்டு இருக்கும். அந்த பஞ்சை எடுக்கும்போது ஷிவுக்கு கால் அடிபட்டிருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் பிரியங்காவையும் பேலன்ஸ் பண்ணணும் போது அந்த பேலன்ஸ் தடுமாற்றத்தில் ஏகப்பட்ட பிரச்சனையாகி 3 ஃபவுல், ஒரே இடத்துல 3 ஃபவுல் வாங்கினது அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்காக அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த கால் அடி அப்படின்றதால இந்த வாரம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொஞ்சம் எதுவுமே சாதகமாக இல்லாமல் இந்த வாட்டியும் போயிருச்சு. 3 ஃபவுல் வாங்கி இதுவாகியாச்சு. இதில் யார் டாஸ்க்கை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணா எந்த செகண்டை பொறுத்து அப்படின்னும் போது 9வது இடத்துல 7.52 செகண்ட்ல பிரியங்கா அண்ட் ஷிவ் கடைசி பிளேஸ். 3 பெனால்ட்டி, ஹையஸ்ட் பெனால்ட்டி வாங்கணும். அவள் தான் ஒரு பெனால்ட்டிக்கு 30 செகண்ட்னா அப்போ 3 பெனால்ட்டிக்கு 1.5 நிமிஷம் ஆட் ஆயிருது. அப்போ அந்த 1.5 நிமிஷம் ஆட் ஆனதால எங்க வந்திருக்காங்கன்றது மட்டும் பாருங்க. பிரியங்கா அண்ட் ஷிவுக்கு வந்த பாயிண்ட் 20, 9வது பிளேஸ். அடுத்து ஆசியா வந்து 7.1 செகண்டு, அவங்களுக்கு வந்த பாயிண்ட் 30. ஸோ இந்த 1.5 நிமிஷம்ன்றதால எங்க கேப் வந்திருக்குதுன்னு பாருங்க, அந்த அளவுக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி ஆசியாக்கு. அஞ்சலி அண்ட் பவன் 6.58 செகண்டு, அவங்களுக்கு ஒரு பெனால்ட்டி 40 பாண்ட் கிரெடிட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 3 செகண்ட்ல ஆசியாவும் அஞ்சலிக்கான டிஃபரன்ஸ். 6.56 செகண்டு அனாம்பிகா மற்றும் அமீர், அவங்களுக்கு 50 பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜானு பானு 6.48 செகண்டு 60 பாயிண்ட். ஸோ இவங்கெல்லாம் ஃபவுல் பண்ணல. ஸோ இப்போ இந்த பிரியங்கா அண்ட் ஷிவ் அந்த 1.5 நிமிஷம் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 4வது பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. பிரிட்டோ பொசிஷன்ல வந்து நின்று இருப்பாங்க. பிரிட்டோவுக்கும் முன்னாடி வந்திருப்பாங்க. கடைசியில ஆப்பு. ஸோ பிரிட்டோ அண்ட் சந்தியா 6.46 செகண்ட் 70 பாயிண்ட். நீத்து நட்ராஜ் 5.38 செகண்ட் 80 பாயிண்ட். கல்யாண் வசந்தி 5.20 செகண்ட் 90 பாயிண்ட். அண்ட் சித்து சோனியா 4.26 செகண்ட் 100 பாயிண்ட். சித்து சோனியா. ஸோ இந்த டாஸ்க்கை சித்து சோனியா கலக்கிட்டு முதல் பிளேஸ் வாங்கிட்டாங்களா. இதை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்கிறது தான் நம்ம உடனே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஸ்ரீமுகி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து வச்சு செய்ன்னு செய்கிறாங்க. ஒரு பக்கம் இவரை ஷிவ்வா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் ஷிவு அண்டு நட்ராஜுக்குள்ள ஒரு வாக்குவாதம் போகுது. ஏன்னா இவங்க ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க போல. சிவ் அண்ட் பிரியங்கா அந்த டாஸ்க்கை பண்ணும்போது இவங்க ஏதோ வார்த்தை பேசி அது ஒரு மாதிரி ஆர்குமெண்ட்டாக போய் முடிஞ்சிருது. ரூம்ல போயிட்டு பிரியங்கா எமோஷனலா பிரேக் டவுன் ஆகி உடையிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் ஆர்குமெண்ட் வந்து உடையிறாங்க. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே இவங்களுக்கு எதுவுமே சாதகமா போல, எல்லா முடிவுமே அவங்களுக்கு பாதகமா போயிருக்குன்றதால அங்க ஒரு எமோஷனல் செக்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சுச்சு. இது முடிஞ்ச உடனே கார்டன் ஏரியால இன்னொரு சம்பவம் நடக்குது. சித்து சோனியா கிட்ட வந்து பானு வந்து சொல்றாரு, ஸோ அந்த அந்த நீங்க ஆடா வச்சுட்டு இருந்தீங்க பொம்மையை, நீங்க ஒழுங்கா ஹேண்டில் பண்ணல, உங்களுக்கும் பெனால்ட்டி வந்திருக்கணும்னு ஃபீல் பண்றதை அங்க ஜானு பானு சொல்றாரு. உடனே சித்து என்ன கேட்கிறாரு, எப்பா ஸ்விம்மிங் டாஸ்க்னு ஒன்று கொடுத்தாங்க, அந்த ஸ்விம்மிங் டாஸ்க்ல தண்ணிக்குள்ள முங்கி தான் அந்த இது எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, முங்காமையே கால்லயும் அந்த கீ எடுத்தீங்க, நீங்க ஒரு ஸ்மார்ட் பிளே பண்ணீங்க. இப்போ அது வந்து அன்ஃபேர்னு நான் சொல்லட்டுமா, அப்ப அதை நீ அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்டார். ஸோ அது தப்புனா இதுவும் தப்பு தானே, அது நீ பண்ணும்போது ஸ்ட்ராட்டஜினா நானும் இது ஸ்ட்ராட்டஜியா பண்ணேன் அப்படின்னா ஏத்துக்க முடியுமான்ற மாதிரி வேலிடான கேள்வி கேட்கிறாரு. கேட்டு முடிச்சோன்னு இல்லப்பா எங்களுக்கு ஃபீல் ஆனதை நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பானுவுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி இங்க இருக்கிற நிறைய பேருக்கும் அந்த ஃபீல் தான் இருக்குதுன்று. ஸோ ஒரு பக்கம் சித்து சோனியா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அங்க பல பேர் அப்செட் ஆகுறாங்க, எங்களுக்கும் இந்த ஒப்பீனியன் தான். அவங்க ஒப்பீனியனை நீங்க சொல்லுங்கப்பா, மற்றவங்களோட ஒப்பீனியன் எடுத்து வந்து நீங்க சொல்லாதீங்க, யாருக்கு தோணுதோ அவங்க தோணுங்கன்ற மாதிரி அங்க பல பேருக்கு ஆர்குமெண்ட் நடக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடா இது, ஒரு டாஸ்க் தானே ஜெயிச்சோம், ஏன்டா இப்பெல்லாம் ரியாக்ட் பண்றீங்கன்ற மாதிரி தனியா ரூம்ல போய் பேசுறாங்க. அப்படி பார்த்தா யோகா கிளாஸ்ல அபிமானிக்காலாம் எவ்வளவு யோகா ஃபிட்னஸா இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அந்த யோகா கிளாஸ் வரும்போது எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு, அதை அவங்க பயன்படுத்த, அதுதான் அன்ஃபேர், நம்மலாம் ஃபேரா தான் விளையாடி இருக்கோன்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போகுது.
நடந்து முடிஞ்ச உடனே அடுத்து நீத்து அண்ட் நடராஜ் ஒரு பிளான் பண்றாங்க. அடுத்து அக்ரஷன் பிளான் பண்றோம், ஸ்மார்ட்டா பிளே பண்ணோம், இது மூணுத்தையும் பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணி கேம் பிளே பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஸ்ரீமுகி உள்ள வராங்க. மிஷின் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஃபைனல் டாஸ்க் இது. இந்த ஃபைனல் டாஸ்க் என்னன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ். ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு ஃப்ளோர் இருக்கும், ஃப்ளோர் அழுக்கா இருக்கும், அந்த ஃப்ளோர்ல தண்ணி ஊற்றி ஃப்ளோரை கழுவணும். ரெண்டாவது பாத்திரங்கள் இருக்கும், அந்த பாத்திரங்களும் கரகரையா இருக்கும், அந்த பாத்திரங்களை கழுவணும். மூணாவது துணிகள் வந்து அழுக்கா இருக்கும், அதை போட்டு துவைச்சி பின்னி பின்னி பேடல் எடுத்து அதை கழுவணும். ஸோ இதை மூணுத்துக்கும் 3 பக்கெட்டி கொடுத்துருக்காங்க. இதுல பெனால்ட்டி இருக்கும். அந்த ஃப்ளோர் ஒழுங்கா கடவுலையா அதுக்கு ஒரு பெனால்ட்டி. ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருக்கா, எத்தனை இடத்துல 2 ட்ரெஸ்ஸுனா 2 பெனால்ட்டி, பாத்திரங்கள் அழுக்கு இருந்தா பாத்திரங்களுக்கு ஒரு பெனால்ட்டி. ஸோ அந்த பெனால்ட்டிக்கு 30 செகண்ட் ஆட் ஆகும் அப்படின்றது தான் டாஸ்க்கு. இதுல நம்பர் வைஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அட் டைம் 3 பேர் தான் பிளே பண்ண முடியும்ன்றதால ஒரு குலுக்கல் சீட் போட்டு நம்பர் வைஸ் செலக்ட் பண்ணாங்க. 1 2 3 அப்படின்ற மாதிரி 3 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீத்து, ஜானு அண்ட் அனாபிகா. ரெண்டாவது குரூப் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அனாபிகா ரொம்ப ஸ்லோவா பண்ணாங்க. அந்த ஃப்ளோர்லயே அவங்க டைம் எடுத்துட்டு அடுத்து பாத்திரமும் வெஷலுக்கும் துணிக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இதுல ஃபைனலா செக் பண்ணும்போது இந்த 3 கப்பலுமே 4 பெனால்ட்டி வாங்கியிருக்காங்க. 4 தப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப 4 தப்புனா 4 into 30 2 minutes அவங்க டைம் எடுத்திருக்காங்க. அடுத்து குலுக்கு சீட்ல நம்பர் 3 வந்தது. பிரியங்கா, சோனியா அண்ட் அஞ்சலி இந்த 3 டீம் போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகே, இதுல வந்து சோனியா டீம் வந்து செம பிளான். என்னன்னா, நம்ம ஃபாஸ்டா பண்றோம், கிளீனா பண்றோம், பக்காவா எக்ஸிக்யூட் பண்றோம்ன்ற மாதிரி அந்த பிளான் அழகா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஆனா இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த டீம் பண்றதை வந்து பார்க்க கூடாது. ஆப்போசிட் டீம் இந்த டீமை பண்றத எல்லா டீமும் பார்த்தாச்சு. அதே மாதிரி மார்க் போடுறதையும் இவங்க பார்த்தாச்சு. இது பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஓ இதுதான் தப்பு, இங்கெல்லாம் ஆகுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி பண்ண வச்சாங்க. அதுல தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் போடுது. ஃபர்ஸ்ட் போறவனுக்கு டிராபேக், செகண்ட் போறவனுக்கு அட்வான்டேஜ், தேர்ட் போறவனுக்கு இன்னும் அட்வான்டேஜ். அந்த வகையில அஞ்சலி அண்ட் சோனியா அண்ட் சித்து பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணி 2 மிஸ்டேக் சோனியாக்கு, அஞ்சலிக்கு 2 மிஸ்டேக், பிரியங்காக்கு ஒரு 3 மிஸ்டேக். இதுல சித்து சோனியா பண்ண மிஸ்டேக் ஒண்ணு என்னன்னா, ஒரு ஸ்பூனு தெரியவே இல்லை அவங்களுக்கு. அந்த ஸ்பூன் இருக்கிறது தெரியல. ஒருவேளை அதை கழுவி இருந்தாங்கன்னா அந்த ஸ்பூனை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா ஃபைனல் பேட்ச் ஆசியா, வசந்தி அண்ட் சந்தியா இந்த 3 பேரும் டாஸ்க்கை முடிக்கிறாங்க. அதுல வசந்திக்கு 4 மிஸ்டேக், சந்தியாவுக்கு 2 மிஸ்டேக், ஆசியா டீம் ஒரே ஒரு மிஸ்டேக். அதுல குறிப்பா ஆசியா மற்றும் ருக்குராஜ் தோச்சாங்க பாருங்க. அடி எம்மா அடின்ற சரியான அடிங்க அது தோய்க்கிறதுல. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ரிசல்ட்டும் வருது. அதுல 9வது பிளேஸ்ல 4 பெனால்ட்டி வாங்கி 9.59 கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அமீர் அண்ட் அனாம்பிகா 20 பாயிண்ட் வாங்குறாங்க. 8வது பிளேஸ்ல 4 மிஸ்டேக் பண்ணி 9.58 கல்யாண் அவர்கள் 30 பாயிண்ட் வாங்குறாரு. 7வது இடத்துல 8.56 செகண்ட் 2 மிஸ்டேக் பண்ணி பிரிட்டோ 40 பாயிண்ட். 6வது இடத்துல 4 பெனால்ட்டி வாங்கி 7.56 செகண்ட் வாங்கி நட்ராஜ் அண்ட் நீத்து 50 பாயிண்ட். அடுத்து 5வது பிளேஸ்ல 4 மிஸ்டேக் வாங்கி ஜானு பானு 7.44 60 பாயிண்ட். 4வது இடத்துல 2 மிஸ்டேக் வாங்கி 7.34 பாயிண்ட் வாங்கி சிவ் அண்ட் பிரியங்கா 70 பாயிண்ட். 3வது பிளேஸ் 2 பெனால்ட்டி வாங்கி 7.15 செகண்ட்ல பவன் அண்ட் அஞ்சலி 80 பாயிண்ட். 2வது பிளேஸ் 2 பெனால்ட்டி வாங்கி 6.52 செகண்ட் வாங்கி சித்தன் சோனியா. லாஸ்டா ஒரே ஒரு பெனால்ட்டி 5.6 செகண்ட் வின் பண்ணி ஆசியா அண்ட் ருக்குராஜ் 100 பாயிண்ட். ஸோ இந்த 100 பாயிண்ட் நடந்து முடிஞ்சதா. ஃபைனல் 400 பாயிண்ட்டுக்கு யார் யார் எந்தெந்த பாயிண்ட் இருக்காங்களோ அந்த பேசிஸ்ல பாண்ட் கிரெடிட் அலாட் பண்ணுவாங்கன்னாங்க. ஸோ பிரியங்கா அண்ட் சிவ் 215 பாயிண்ட் 400க்கு. ஸோ அவங்க லாஸ்ட் பிளேஸ் 15 பாண்ட் கிரெடிட். 7வது பிளேஸ்ல அமீர் அண்ட் அமீபானிகா 230 400க்கு 20 பாண்ட் கிரெடிட். 6வது பிளேஸ் 255 பாயிண்ட் பிரிட்டோன் சந்தியாவுக்கு 25 பாண்ட் கிரெடிட். 5வது பிளேஸ் 260 பாயிண்ட் ஆசியா அண்ட் ருக்குராஜுக்கு 30 பாண்ட் கிரெடிட். 4வது பிளேஸ் 265 அஞ்சலி அண்ட் பவன் 35 பாண்ட் கிரெடிட். 3வது பிளேஸ் 275 பாயிண்ட்டுக்கு ஜானுபானுக்கு 40 பாண்ட் கிரெடிட். 2வது பிளேஸுக்கு டை ஆயிருச்சு. கல்யாண் அண்ட் வசந்தி அண்ட் நீத்து அண்ட் நட்ராஜ் 295 பாயிண்ட், அவங்களுக்கு 45 பாண்ட் கிரெடிட். ஃபர்ஸ்ட் பிளேஸ் சித்து சோனியா 50 பாண்ட் 340 பாயிண்ட் வாங்கி 50 பாண்ட் கிரெடிட் வாங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் சித்து சோனியா. வாரம் 0ல இருந்தேன், 5வது வாரம் டாப்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு கேண்டில் லைட் டின்னருமே ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் லவ் தெரப்பிக்கு அபிமானிகா மற்றும் ஆமீரும் பிரியங்கா அண்ட் சிவ் 4 வாரமா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா இருந்த பிரியங்கா லாஸ்ட் பிளேஸ்.
கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தேன். எப்படி இருக்கு பாருங்க ரிவர்சிபிளா. ஒருத்தர் இப்படி இருந்தவன் இப்படி போயிட்டான், இங்க இருந்து இப்படி மேல வந்திருக்கான் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. மத்தபடி இதுல ஒரு வருத்தமும் இருக்கு நீதி நடராஜ். ஏன்னா கடைசி டைம்ல வந்து சித் அண்ட் சோனியா லீட் ஆகிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களே, அது அவங்களுடைய திறமை. நீங்க மிஸ் பண்ணீங்க, அவங்க யூட்டிலைஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.